ஓம் நமோ நாராயணா. அஸ்ட்ரோகேபி பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி பவன பண்டிகையின் அனந்த நல்வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோ மிகவும் முக்கியமானதும் அறிவு வளர்க்க கூடியதுமானதாக இருக்கும். ஏனெனில் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது 2025ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்பது. இந்த முறை ஜன்மாஷ்டமி திதியைப் பற்றி மக்களிடையே மிகுந்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் 15ஆம் தேதி, சிலர் 16ஆம் தேதியே சரி என கூறுகிறார்கள். இந்நிலையில் ஒவ்வொரு முறை போலவே இந்த முறையும் வேத பஞ்சாங்கம் உள்ளிட்ட பல பஞ்சாங்கங்களிலிருந்து சரியான திதியை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். இதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் ஜன்மோத்சவ நோன்பை எப்போது வைக்க வேண்டும், நோன்பை எப்போது எப்படி வைக்க வேண்டும், நோன்பின் போது எந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், கண்ணனின் பூஜை, லட்டு கோபாலரின் பூஜையை எப்படி செய்ய வேண்டும், அந்த நாளில் எந்த வகையான நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், மேலும் அந்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன. ஆகையால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளைப் பெறுவதற்கு இந்த வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக காணுங்கள். நடுவில் இருந்து பார்க்காமல் விட்டால் ஒரு முக்கியமான உபாயம் உங்களிடம் இருந்து தவறிவிடக்கூடும். இதனால் இந்த மகாபுண்ணிய திதியில் பகவானின் சிறப்பு அருளைப் பெற முடியாமல் போகலாம். தமிழ் மொழிபெயர்ப்பு மற்றும் விரிவாக்கம். தோழர்களே, இந்து பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபத மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவிழா ஜனமாஷ்டமி மிகுந்த ஆனந்தத்தோடும் பக்தியோடும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆண்டின் மிகப்பெரிய, மிகவும் புனிதமான, முக்கியமான தினங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருப்பதாவது, ஜனமாஷ்டமி நோன்பு அனைத்து பாவங்களையும் தீர்க்கும், அனைத்து சுபபலங்களையும் அருளும். ஒருவர் வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த நோன்பை பின்பற்றினால் அவர் வாழ்க்கையில் எல்லா பொருள் வசதிகளையும் அடைவார். அத்துடன் இறப்புக்குப் பின் 84 லட்ச யோனிகளில் பிறவி எடுக்காமல் நேரடியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பரமபதமான கோலோகவுக்கு செல்வார் என நம்பப்படுகிறது. ஆனால் யாரேனும் காரணவசமாக ஜனமாஷ்டமி நோன்பு கடைப்பிடிக்க முடியாதிருந்தாலும் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட வழிமுறையின்படி பகவானை பூஜிக்கவும் ஒரு சிறப்பு பரிகாரத்தை செய்யவும் முடிந்தால் அவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் மாதா ராதாராணியும் அளிக்கும் அதிசயமான ஆசியை பெற முடியும். எங்கள் சாஸ்திரங்களில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாள் எல்லா பண்டிகைகளிலும் சிறந்த நாளாக வர்ணிக்கப்படுகிறது. பத்ம புராணம் கூறுவதாவது, இந்த நாள் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கப்பட்ட புனித தினம். அன்று பகவானுக்கு பூஜை செய்வது, நாமஜபம் செய்வது, பக்திப் பாடல்கள் பாடுவது, பஜனைகள் நடத்துவது, பிரசாதம் வழங்குவது, இவை அனைத்தும் மிகப்பெரும் புண்ணியத்தை தரும். இதனால் பாவ நிவிருத்தி உண்டாகி வாழ்வில் நல்ல பலன்கள் பெருகும். அன்பான பக்தர்களே, இந்த ஆண்டு ஜனமாஷ்டமி நாளில் உங்கள் குடும்பம் முழுவதும் பகவான் கிருஷ்ணரின் அசீம கிருபையைப் பெற விரும்பினால் கீழே உள்ள கருத்துப் பகுதியில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று எழுதுங்கள். இது ஒரு சொல் மட்டுமல்ல, இது பகவானின் பரமநாமம். அதை சொல்லும் போதே உங்கள் மனம் தூய்மையடையும், உங்கள் இல்லத்தில் சுபபலன்கள் வந்து சேரும். நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த நாளில் பகவானை மனமார வணங்குவது, குழந்தை கிருஷ்ணரின் அழகிய லீலைகளை நினைவுகூர்வது நம் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் கொண்டுவரும். இன்றைய நாளை வெறும் பண்டிகை தினமாக காணாமல் அது நம்மை பகவானோடு நெருக்கமாக இணைக்கும் ஒரு வாய்ப்பாக பார்ப்போம். நமஸ்காரம் நண்பர்களே. வாசுதேவாய என்று எழுதிக் கொண்டு எங்கள் அத்தியாயமோரிய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதேபோல் உங்கள் ராசியை காமெண்ட் பகுதியில் எழுதுங்கள். அதன்படி உங்களுக்கு ஏற்ற பரிகாரங்களை நாங்கள் கூறுவோம். அந்த பரிகாரங்களை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ராதாராணியும் அளவற்ற அருளை வழங்குவார்கள். சாஸ்திரப்படி பாதரபத மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விக்கும் மிகச்சிறந்த நாள். விஷ்ணு புராணப்படி இந்த நாளில் உலகத்தின் பாதுகாவலனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முறையான பூஜை, ஆராதனை செய்து சில சிறப்பு பரிகாரங்களை செய்தால் ஒருவரும் வாழ்நாள் முழுவதும் அவருடைய அருளிலிருந்து விலக மாட்டார்கள். இந்த நாளில் கங்கை, யமுனா, சிந்து, காவேரி போன்ற புனித நதிகளில் அல்லது குளத்தில் ஆனம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம். மேலும் இந்த நாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் ராதாராணியையும் எங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஒரு சிறப்பு பொருளை சமர்ப்பிக்க வேண்டும். அதை செய்வதன் மூலம் முழுமையான புண்ணிய பலனை அடையலாம். ஸ்ரீமத் பாகவதம் கூறுவதாவது, யாருக்கு வாழ்க்கையில் செல்வம்,
வளம், சுகம், சமாதானம், முன்னேற்றம் வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சிறப்பு அருள் வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஜன்மாஷ்டமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சாஸ்திர நம்பிக்கையின்படி இந்த நாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூஜை விரதம் மூலம் மகிழ்வதை விட ஒரு சிறப்பு உணவுப் பொருளை நைவேத்தியமாக கொடுத்தால் அவர்கள் இன்னும் அதிகமாக மகிழ்வார்கள். ஆகவே விரதம் செய்வது நல்லது. ஆனால் விரதம் செய்யவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இந்த நாளில் அந்த ஒரு பொருளை பகவானுக்கும் உங்கள் குடும்பத்தின் நலனுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு ஜன்மாஷ்டமி சனிக்கிழமை 16 ஆகஸ்டில் வருகிறது. பஞ்சாங்கப்படி அஷ்டமி திதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு 11:49க்கு தொடங்கி ஆகஸ்ட் 16 இரவு 9:34க்கு முடிகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த தின விழா இரவு 12 மணிக்கு பின் கொண்டாடப்படும். பூஜைக்கான சுபநேரம் ஆகஸ்ட் 16 இரவு 12 மணி 4 நிமிடம் முதல் 12 மணி 47 நிமிடம் வரை, மொத்தம் 43 நிமிடங்கள். இந்த முறை ஜன்மாஷ்டமி சனிக்கிழமை வந்துள்ளதால் சாஸ்திரப்படி இந்த நாளில் மாலை நேரத்தில் ஆலமரத்தின் அடியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் துரதிர்ஷ்டம் சுபமாக மாறும். மேலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், ராதாராணி ஆகியோருக்கு முறையான பூஜை செய்து வீட்டில் சத்யநாராயணர் பூஜை செய்தால் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் அருள் கிடைக்கும். இந்த நாளில் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து ஆனம் செய்து வீட்டில் உள்ள கோவிலை சுத்தப்படுத்தி பகவானுக்கு ஆனம் செய்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து கங்கை நீரால் சுத்தம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் மலர் மாலையை அணிவிக்க வேண்டும். பின்னர் லட்டு கோபாலரின் முன்னிலையிலோ அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் முன்னிலையிலோ அமர்ந்து விரத சங்கோதனம் செய்து, ஓம் விஷ்ணவே நம, நான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ராதாராணியும் அருளுடன் எனது குடும்ப நலனுக்காக இவ்விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று தீர்மானிக்க வேண்டும். அதன் பின் பூஜையை தொடங்கி நீர், அக்ஷதை, மஞ்சள் மலர்கள், துளசி இலைகள் சமர்ப்பித்து தீபம், தூபம் காட்டி சாத்தியமெனில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அல்லது குறைந்தபட்சம் கங்கை நீர் தூவியும் பூஜையை நிறைவேற்ற வேண்டும். பூஜையில் மஞ்சள் பழங்கள், வெண்ணெய், மிச்ரி, துளசி இலைகள் நைவேத்தியமாக கொடுக்க வேண்டும். ஜன்மாஷ்டமி நாளில் பக்தர்கள் காலை எழுந்தவுடன் கையில் நீர் எடுத்து இந்த விரதத்தை முழு பக்தியுடனும் விதிமுறைகளுடனும் மேற்கொள்வதாக சங்கல்பம் செய்து புனித நீராடி நாள் முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பித்த பஜனைகள் பாடி கழிக்க வேண்டும். இரவு 12 மணிக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த தருணத்தில் அவருக்கு பாக்கியமான நைவேத்தியம் வைத்து ஆரத்தி செய்து வழிபட வேண்டும். விரதம் நிறைவு செய்த பின் பிராமணருக்கு அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து பின்னர் சத்துவ உணவு பருக வேண்டும். இந்த நாளில் பித்ருக்களுக்கு நன்றியுணர்வு தெரிவிப்பது முக்கியம். மாலை நேரத்தில் பீப்பல் மரம் கீழ் அல்லது வீட்டின் முற்றத்தில் தீபம் ஏற்றி, பித்ருக்களே, எங்கள் தவறுகளை மன்னித்து குடும்பம் உயர்ச்சி பெற ஆசிர்வதிக்கவும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆற்றங்கரையில் அல்லது குளம், குளிர்ந்த நீர் இருப்பிடத்தில் நீராடி சூரியனுக்கு அர்க்கியம் செலுத்தினால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். இயலாதவர்கள் குளிக்கும் நீரில் சில துளி கங்கை நீர் கலந்து குளிக்கலாம். இந்த விரதம் 1000 வருட தவத்திற்கு சமமான புண்ணியத்தை தரும் என்றும் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் அகற்றி சொர்க்க வாயிலை திறக்கும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முழு இந்தியா முழுவதும் பக்தர்கள் இந்த நாளில் சங்கமம், கங்கை, க்ஷிப்ரா, கோதாவரி போன்ற புனித நதிகளில் மூழ்கி தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. பித்ருக்களுக்கு தீபம் ஏற்றுவது அவர்கள் ஆன்ம சாந்திக்காக செய்யப்படும் முக்கிய மரபாகும். முழு பக்தியுடனும் விதிமுறையுடனும் விரதம் மேற்கொண்டவர்களுக்கு பகவான் கிருஷ்ணரின் அருள் பொழிகிறது. 2025ஆம் ஆண்டு ஜன்மாஷ்டமி அன்று காலை 4:30 மணி முதல் நாள் முழுவதும் அபிஜித் முகூர்த்தமாக சிறந்த நேரம் இருக்கும். எனவே இந்த புண்ணிய நாளில் எந்த தவறான செயலும் செய்யாமல் தானங்கள் செய்து பகவானுக்கு பக்தியுடன் வழிபட வேண்டும்.